வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முதலாம் ஆண்டு நிறைவை ஒட்டி இந்திய ஆயுதப் படைகளின் வீரத்தை போற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது சமூக ஊடக கணக்குகளின் முகப்பு படத்தை மாற்றியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய ஆயுதப் படைகள் வெளிப்படுத்திய நிகரற்ற துணிச்சல், துல்லியம் மற்றும் உறுதிப்பாட்டை கௌரவிக்கும் விதமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நமது வீரர்களின் அடக்க முடியாத வீரம், அசைக்க முடியாத உறுதி மற்றும் கடமை உணர்வு குறித்து நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பார்வை மாற்றுத்திறனாளிகள் 40 பேருக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் விஷன் கண்ணாடிகளை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை வழங்கியுள்ளது. டாக்டர் ஆர்.பி. கண் மருத்துவ மையத்தில் நடைபெற்ற விழாவில் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் இவை இலவசமாக வழங்கப்பட்டன. ரூபாய் நோட்டுகளை அடையாளம் காண்பது முதல் கதவுகள் இருக்கும் திசையை கண்டறிவது வரை பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்றாட வேலைகளை தாங்களாகவே செய்ய பெரிதும் இது உதவுகிறது. ஹரியானாவின் சண்டிகர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் மனிதநேயம் மற்றும் தேச ஒற்றுமையின் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. நாட்டில் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வையும் மருத்துவ கட்டமைப்பையும் வலுப்படுத்துவதில் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியாக செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய இளம் வீரர்கள் 27 பதக்கங்களை உறுதி செய்துள்ளனர். 15 வயதிற்குட்பட்ட சிறுமியர் பிரிவில் மொத்தம் உள்ள 15 பதக்கங்களில் 14 பதக்கங்களை இந்திய சிறுமியர் கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். 15 வயதுக்குட்பட்ட சிறுவர் பிரிவிலும் இந்திய வீரர்கள் தங்களது அதிரடி ஆட்டத்தால் 15இல் 13 பதக்கங்களை உறுதி செய்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.